சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். பகலாமுகி தேவி கோயில் என்பது இந்தியாவின் இமாச்சல பிரதேச மாநிலம் காங்க்ரா மாவட்டத்தில் அமைதியான ஒரு பகுதியான பாங் நந்தியில் அமைந்திருக்கின்றது. தசமகா வித்யாக்கள் என்று அழைக்கப்படும் 10 தெய்வங்களில் ஒருவரான பகலாமுகி தேவிக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பகலாமுகி பெரும்பாலும் மஞ்சள் நிறத்துடன் தொடர்புடைய மற்றும் எதிரிகளை தோற்கடிக்கும் தடைகளை நீக்கி வெற்றியை கொண்டு வரும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகின்றது. அவள் கீதாம்பரம் என்று அழைக்கப்படுகின்றாள் மற்றும் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து சித்தரிக்கப்படுகின்றாள். 3 கண்களுடன் தன் பக்தர்களுக்கு இறுதி அறிவை வழங்கும் திறன் கொண்டவளாக அவள் இருக்கின்றாள். இந்துக்களின் முக்கிய கொண்டாட்டமான நவராத்திரி பண்டிகையின் போது பாங்கந்தியில் உள்ள பகலாமுகி கோயில் மிகவும் பிரபலமானது. இது இந்தியாவில் உள்ள பகலாமுகி அர்ப்பணிக்கப்பட்ட 3 முக்கிய கோயில்களில் ஒன்றாகும். மற்ற 2 மத்திய பிரதேசத்தில் உள்ள ததியா மாவட்டம் மற்றும் அகர் மால்வா மாவட்டத்தின் நல்கேடாவில் அமைந்திருக்கின்றது. இதனுடைய புராண முக்கியத்துவம் என்ன என்று பார்ப்போம். மா பகலாமுகி கோயில் பாங்கந்தி ராமர் மற்றும் ராவணனுக்கு எதிரான அவரது போருடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அனுமானால் வழிநடத்தப்பட்ட ராமர் ராவணனை தோற்கடிக்கும் வலிமையை பெற மா பகலாமுகியிடம் பிரார்த்தனை செய்ததாக நம்பப்படுகின்றது. பதிலுக்கு தேவி அவருக்கு பிரம்மாஸ்திரத்தை ஆசீர்வதித்தார். இது போரில் வெற்றி பெற அவருக்கு உதவியது. கடினமான காலங்களில் பக்தர்கள் வலிமையும் பாதுகாப்பையும் பெறும் இடமாக இது கருதப்படுகின்றது. இந்து புராணங்களில் இருந்து பிரபலமான ஹீரோக்களான பாண்டவருடன் இந்த கோவில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அகித்யவாஸ், அதாவது வனவாசம் காலத்தில் பாண்டவர்கள் ஒரே இரவில் கோயிலை கட்டியதாக நம்பப்படுகின்றது. பீமனும் அர்ஜுனும் இங்கு மா பகலாமுகியை வணங்கி வலிமை மற்றும் வெற்றிக்காக அவரது ஆசைகளை வேண்டினார்கள். பாண்டவர்களுக்கான தொடர்பு கோவிலை மேலும் சிறப்பும் புரிந்துமாக்குகின்றது. ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இரண்டிற்கும் தொடர்புடைய இந்த அரிய கோவிலை இந்த பகுதிக்கு வரும்போது அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். रूपिणी चे प्रकाशिनी श्री दुर्गे ललितेश्वरी चिन्मय 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 रूपिणी चे प्रकाशिनी श्री शिव प्रिय माहेश्वरी श्री शिव प्रिय माहेश्वरी श्री शिव प्रिय माहेश्वरी श्री शिव प्रिय
चिदानन्द फलप्रदायिनि श्री दुर्गेश्वरी चिदानन्द फलप्रदायिनि श्री दुर्गेश्वरी चिन्मयरूपिणि ते प्रकाशिनि श्री महिषासुरमर्दनी 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 महापर्वतवर्दनी महिषासुरमर्दनी அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.